மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு குறித்த பிரச்சனை வெறும் எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கை சார்ந்தது மட்டுமல்ல என்றும் மாநிலங்களின் உரிமை சார்ந்தது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சனிக்கிழமை நடைபெறும் நாடாளுமன்ற மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கப் போகும் இயக்கத்தின் தொடக்கம் எனவும் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் சனிக்கிழமை நடைபெறவுள்ள மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். கர்நாடக துணை முதல்வர் உள்ளிட்ட 7 மாநில கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொள்கின்றனர். சென்னை எழும்பூரில் அதிமுக சிறுபான்மை பிரிவு சார்பாக இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் திருச்சி மாநகரில் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்துடன் கட்டப்பட உள்ள கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். மேலும் 18,000 கோவில்களில் ஒரு கால பூஜை மேற்கொள்வதற்கு 110 கோடி ரூபாய் வைப்பு நிதி காசோலையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். அதிமுக தொண்டர்களின் எதிர்காலத்தை யாரோ எங்கிருந்தோ தீர்மானிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். அதிமுக குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறுவது ஆடு நனைகிறதே என ஓநாய் அழுவது போன்று உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பட்ஜெட் மீதான பதில் உரையை தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் புறக்கணித்தார். வியாழக்கிழமை அமைச்சர் மற்றும் சபாநாயகரோடு மோதல் ஏற்பட்ட சூழலில் வெள்ளிக்கிழமை வேல்முருகன் சட்டப்பேரவைக்கு வராமல் அவை நடவடிக்கைகளை புறக்கணித்திருக்கிறார். சென்னை துறைமுகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, திமுக கூட்டணியில் இருந்து விலகுவது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக தன்னை கசந்து கொண்டே திமுக கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என வேல்முருகன் தனியார் தொலைக்காட்சியில் அளித்த பேட்டி குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபுவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. புதுச்சேரியில் இருக்கும் கூட்டணியை காங்கிரசார் மதிக்க வேண்டும் என்றும் அவசரப்பட்டு அறிக்கை விட்டால் டெல்லியில் நடந்தது போல் இங்கும் நடந்துவிடும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். லாஸ்பேட்டையில் நடந்த திமுக நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் காரணம் என்றார். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 1087 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் பணிகளுக்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. வரும் 2025-26 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை மார்ச் 14ஆம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். அதில் கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 2329 கிராம ஊராட்சிகளில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ராஜகோபால சுவாமி கோவில் அறங்காவலராக நர்கீஸ் கான் என்ற இஸ்லாமியர் நியமிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் உண்மை அல்ல என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நர்கீஸ் கானின் தந்தை பெயர் தங்கராஜ் என்றும் அவர் இஸ்லாமியர் அல்ல என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்க கவுன்சிலர்கள் ஆர்வம் காட்டாததால் பெரும்பாலான இருக்கைகள் காலியாக காட்சியளித்தன. சென்னை பெருநகர மாநகராட்சியின் 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட் கடந்த 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதன் மீதான விவாத கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. மொத்தமுள்ள 200 கவுன்சிலர்களில் 87 கவுன்சிலர்கள் மட்டுமே வருகை புரிந்தனர். கடலூர் அருகே வெள்ளைக்கரை பகுதியில் தோல் தொழிற்சாலைக்காக முந்திரி மரங்கள் அகற்றப்பட்ட நிலையில் அதே இடத்தில் முந்திரி நடும் போராட்டத்தை விவசாயிகள் அறிவித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் போராடுவதற்காக திரண்ட கம்யூனிஸ்டுகள் மற்றும் விவசாயிகளை போலீசார் தூக்கி சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்ட களத்திற்கு சென்ற மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகமும் கைது செய்யப்பட்டார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துக் கொண்டிருந்த போது போலீசார் தடாலடியாக கைது நடவடிக்கை மேற்கொண்டதால் பதற்றமான சூழல் நிலவியது.
குடிநீரை கோட்டை விட்டு மக்களை குடிகாரர்களாக்கியதாக தமிழக அரசை கண்டித்து சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் ஊழல் இல்லாத துறைகளோ, படுகொலைகள் நடக்காத நாடோ, பாலியல் குற்றங்கள் நிகழாத நகரங்களோ இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுவிலக்கு, டங்ஸ்டன் சுரங்கம், 8 வழிச்சாலை போன்ற திட்டங்களில் திமுகவின் இரட்டை நிலைப்பாடுகளை பட்டியலிட பக்கங்கள் போதாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் சிப்காட் அமைக்கக்கூடாது என பாமக கூறுவதாக அமைச்சர் ஏவா வேலு பேசியதற்கு பதிலடி கொடுத்துள்ள அவர், வயிற்று பசியை போக்க உணவைத்தான் உண்ண வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சனிக்கிழமை 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. தனிநபர் தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசிய நாத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான வழக்கை எழும்பூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சீமான் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் விமர்சித்து ஆபாச வார்த்தைகளால் பேசியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த அவதூறு கருத்து வெளியிட்ட விவகாரத்தில் சிறை தண்டனையை எதிர்த்து எஸ்.வி. சேகர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சரணடைவதிலிருந்து 4 வாரங்களுக்கு உச்சநீதிமன்றம் விலக்களித்திருக்கிறது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறாக கருத்து வெளியிட்ட வழக்கில் எஸ்.வி. சேகருக்கு 1 மாத சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எதிரணியில் இருப்பவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் நம்முடைய கணக்கு தப்பாகிவிடுமோ என திமுகவினர் பதற்றத்தில் உள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு தன்னுடைய நிர்வாகத் திறனை மறைப்பதற்காக மத்திய அரசை குறை கூறுவதாக குற்றம் சாட்டினார். கோவை பாலக்காடு நெடுஞ்சாலையில் சென்ற கேரள பேருந்தில் 71,50,000 ரூபாய் ஹவாலா பணம் பிடிபட்டது. கர்நாடகாவில் இருந்து பாலக்காடு சென்ற பேருந்தில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தியதில் ஆந்திராவை சேர்ந்த சிவபிரகாஷ் என்பவர் முறையான ஆவணங்கள் இன்றி 71,50,000 ரூபாய் பணம் கொண்டு சென்றது தெரியவந்தது. திருவாரூரில் மகப்பேறு விடுப்பு மறுக்கப்பட்ட நீதிமன்ற உதவியாளருக்கு 1,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருமணமானதற்கு ஆதாரம் இல்லை என கூறி மகப்பேறு விடுப்பு வழங்க குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மறுத்ததால் அப்பெண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் விடுப்பு வழங்க மறுத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை KK நகரில் உள்ள ESI மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர் ஒருவரை டீன், உதவியாளர் மற்றும் பாதுகாவலர் ஆகியோர் தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகியது. இரவு நேரத்தில் ஸ்விக்கியில் ஆர்டர் செய்த உணவு விடுதிக்கு வந்தபோது அதனை வாங்குவதில் ஏற்பட்ட தகராறில் மாணவர் பாலாஜி ரீகனுக்கு கை முறிந்தது. இது தொடர்பாக டீன், உதவியாளர் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் காவலாளிகள் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்தியாவின் கல்வி அமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு அநீதி இழைக்கும் வகையில் இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் நிலவும் சமத்துவமின்மை குறித்த உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது மிக அவசியம் என தெரிவித்துள்ளார். ஊழலை மறைக்க மொழியின் பெயரால் அரசியல் செய்பவர்களின் எண்ணம் நிறைவேறாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர், மருத்துவம், பொறியியல் பாடங்களை தமிழில் மொழிபெயர்க்க தைரியம் இல்லையா என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினார். சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் காட்டுப்பள்ளி கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை பழுதாகி முடங்கி கிடப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலையை சீரமைக்கும் பணிகளை தொடங்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் மூலம் திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட 70 லட்சம் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சார்ஜாவிலிருந்து வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் நடந்து சென்ற பயணியை சோதனை செய்ததில் உடலில் மறைத்து 780 கிராம் தங்கம் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உணவக உரிமையாளரின் வீட்டு கதவின் பூட்டை கேஸ் கட்டிங் மூலம் தீயிட்டு கொளுத்தி உடைத்து மர்ம நபர்கள் 40 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்து சென்றனர். மேட்டுக்குளம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் தனது 2வது மகளின் திருமணத்திற்காக உடைகள் வாங்க குடும்பத்துடன் சென்னை சென்று இரவு வீடு திரும்பிய போது இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறி உள்ளது. காரைக்காலில் கடற்கரை பகுதியில் கடைகளை பொது ஏலம் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடற்கரை பகுதிகளில் தின்பண்டங்கள், கைவினைப் பொருட்களை கடைகள் அமைத்து வியாபாரிகள் விற்பனை செய்து வரும் நிலையில் பொது ஏலம் விடுவதால் வாடகை அதிகரிப்பதோடு கட்டுப்பாடுகள் கடுமையாவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். முல்லை பெரியாறு அணை தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அமல்படுத்த கோரி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழக கேரளா எல்லையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்ற விவசாயிகளை பென்னிக்குயிக் மணிமண்டபம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். பஞ்சாபில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருச்சி சிந்தாமணி அருகே உள்ள காவிரி பாலத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் ரயில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஐயா கண்ணு உட்பட 20 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக ஊதியம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமுத்திரம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் முறையான பணிகள் வழங்கப்படவில்லை என்றும் கடந்த 6 மாதங்களாக செய்த பணிகளுக்கு ஊதியம் வழங்கவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். சென்னையில் ஆட்டோவிற்கு முறையாக தவணை செலுத்தாததால் ஏற்பட்ட தகராறில் ஓட்டுநரை இரும்பு கம்பியால் தாக்கிய நபர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் தாக்குதல் நடத்திய காட்சி வெளியாகியுள்ளது. திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த துரை என்பவர் தவணை முறையில் ஆட்டோ வாங்கி முறையாக தவணை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில் விஜயகுமார் மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரும் தாக்குதல் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ள நிவாரண நிதி 25% விவசாயிகளுக்கு வழங்காதது குறித்து அதிகாரி அலட்சியமாக பதிலளித்ததாக கூறி மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் வானூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு முறையாக வெள்ள நிவாரண உதவிகள் கிடைக்கவில்லை என புகார் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளான கல்லிடை குறிச்சி, பொட்டல் புதூர், கடையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. வேலூர் பாலியல் தொல்லை புகாருக்கு ஆளான தனியார் கல்லூரி துணை முதல்வரை கைது செய்ய கோரி பூட்டியிருந்த கல்லூரி கேட்டை உடைத்தெறிந்து வெளியேறிய மாணவர்கள் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டனர். அரசு உதவி பெறும் ஊரீசு தனியார் கல்லூரியில் துணை முதல்வராக அன்பழகன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் அதே கல்லூரியில் பணிபுரியும் பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. குமரி மாவட்டம் மணக்குடியில் உள்ள லூர்தம்மாள் சைமன் பாலத்தில் மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த பாலத்தின் வழியாக நாள்தோறும் 100க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்து வரும் நிலையில் வெளிச்சம் இன்றி இருள் சூழ்ந்து காணப்படுவதால் விபத்து அச்சத்துடனே மக்கள் பயணம் செய்கின்றனர். கோவை மாவட்டம் வேட்டைக்காரன் புதூரில் 2வது நாளாக அதிக பாரம் ஏற்றி வந்த லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். லாரி ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஆவணங்களை சோதனை செய்ததில் அவை போலியாக இருந்ததால் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் லாரியை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானை பூந்தோட்டங்கள், வாழை மரங்களை சேதப்படுத்தி அட்டகாசம் செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் காட்டு யானை வருவதை வனத்துறையினர் தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி
சென்னையில் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தொழிலதிபர் மகன் உட்பட 2 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். துரைராஜபுரத்தில் முருகப்பா மகன் சூர்யா என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த பால்பாண்டி மற்றும் சிறுவன் ஒருவனுடன் சேர்ந்து 2 சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதில் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறுவன் நீதிமன்ற ஜாமீனில் விடுவிக்கப்பட்டான். சென்னை திருவொற்றியூர் எஸ்பி கோவில் தெரு பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் வீட்டை பூட்டிக்கொண்டு துணிகளை தீயிட்டு கொளுத்தியதால் வீடு முழுக்க எரிந்து நாசமடைந்தது. மாலா என்பவரின் மகன் தர்மசீலன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. இவர் வீட்டில் யாரும் இல்லாத போது பீரோ உள்ளிட்ட இடங்களில் இருந்த துணிகளை எடுத்து தீயிட்டு கொளுத்தியுள்ளார். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் உள்ள நகரும் படிக்கட்டில் இளம் பெண்ணிடம் அத்துமீறியதாக வடமாநில இளைஞரை பிடித்து போலீசாரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ள இளம்பெண் ஒருவர் உறவினர் வீட்டிற்கு சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சென்னையில் சனிக்கிழமை நடைபெறவுள்ள மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டத்திற்காக ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற வாக்கியங்களுடன் சென்னை ரிப்பன் மாளிகை வண்ண விளக்குகளால் ஒளிரவிடப்பட்டுள்ளது. இதனை அவ்வழியாக செல்லும் மக்கள் பலரும் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்திய வாசகங்கள் அடங்கிய பேட்ச் அணிந்து வருவாய்த்துறையினர் பணியில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பது பல வருட கோரிக்கை எனவும் இது தொடர்பாக தமிழக முதல்வரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராமகிருஷ்ணாபுரம் 1வது தெருவிற்கு கிரிக்கெட் வீரர் அஸ்வின் பெயரை சூட்ட மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாமன்றத்தின் ஒப்புதல் வழங்கப்பட்டது. கார்த்திக் என்பவர் அளித்த மனுவில் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் பெயரை ராமகிருஷ்ணாபுரம் 1வது தெருவிற்கு சூட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொடர் செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சார்ஜ் போடப்பட்டிருந்த செல்போன் காணாமல் போனதாக பயணி அளித்த புகாரை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் செல்போனை திருடிய திருவள்ளூரை சேர்ந்த ரகு என்பவனை கைது செய்தனர். திமுக மாணவர் அணி மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் கூட்டம் வரும் 30ஆம் தேதி உதகையில் நடைபெறும் என மாணவர் அணி செயலாளர் ராஜீவ் காந்தி அறிவித்துள்ளார். மாணவர் அணி பொறுப்பாளர் ராசா எம்பி தலைமையிலும் அமைச்சர் சாமிநாதன் முன்னிலையிலும் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த ஆட்டுப்பாக்கத்தில் உள்ள அரசு கல்லூரியில் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் பாலியல் குற்றங்கள், சமூக நீதி, போதை பழக்கத்திற்கு அடிமையாவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்து கூறினர். மேலும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் சிறப்பாக பேசிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பெரம்பலூரில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் விடுப்பில் செல்வதால் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள தோல் மற்றும் பால்வினை நோய் பிரிவு மருத்துவர் விடுப்பில் சென்றுள்ளதால் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளதால் நோயாளிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். திருச்சியில் பட்டப்பகலில் கோவில் பூட்டை உடைத்து நகை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூகையூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ 7 எல்லைக்காத்த அம்மன் கோவிலில் பட்டப்பகலில் பூட்டை உடைத்து அம்மன் மீதிருந்த 3 கிலோ வெள்ளி தகடுகள் திருடப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பெல் நிறுவன செக்யூரிட்டியாக இருந்த எஸ்ஐயின் மனைவியிடம் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 30 லட்சம் பணம் மற்றும் 15 சவரன் நகையை பெற்று ஏமாற்றிவிட்டு அவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த இருவரை போலீசார் கைது செய்தனர். ரேகா என்பவரிடம் அதே பகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகி எம்பி ராஜா மற்றும் மூவேந்தர் முன்னேற்ற கழக மாவட்ட நிர்வாகி சமுத்திர பிரகாஷ் ஆகியோர் மோசடி செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து கரூர் சென்ற அரசு பேருந்தில் யூடியூபில் பாடல்களை கேட்டுக்கொண்டே ஒற்றை கையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநரின் அதிர்ச்சியூட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. அரசு ஏசி பேருந்தில் 10க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் ஓட்டுநர் தனது ஒரு கையில் செல்போனை பிடித்துக் கொண்டும் மறு கையில் ஸ்டியரிங்கை பிடித்து பேருந்தை இயக்கியதை பயணி ஒருவர் வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி டோல்கேட் வளைவில் திரும்பிய தனியார் பேருந்து மீது டேங்கர் லாரி மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர்.
மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல போதிய பேருந்து வசதி ஏற்படுத்தி தர கோரி அரசுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் ஊராட்சி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்பகுதிகளில் பேருந்து வசதி இல்லாததால் மருத்துவமனை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்கு கூட செல்ல முடியாமல் தவிப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்திய நாட்டையே எதிர்த்து போராடி வருவதாக பேசிய விவகாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஏப்ரல் 4ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்ட நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் பேசிய ராகுல் காந்தி பாஜக, RSS மட்டுமல்ல இந்தியாவுக்கே எதிராக போராடி வருவதாக கூறியது சர்ச்சையானது. பெண்ணின் மார்பகங்களை தொட்டால் பாலியல் வன்புணர்வு முயற்சி ஆகாது என தெரிவித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ராம் மனோகர் நாராயண் மிஸ்ராவுக்கு எதிர்ப்பு வலுத்திருக்கிறது. சமூகத்துக்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிட்டதாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் இந்துக்களுக்கு மட்டுமே வேலை என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். மாற்று மதத்தவர் பணியில் இருந்தால் உடனடியாக வேறு பணிக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதா கர்நாடக சட்டப்பேரவையில் கடும் அமளிக்கு இடையே நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் மசோதாவின் நகலை கிழித்து சபாநாயகர் மீது வீசி எறிந்தனர். நாட்டிலேயே பணக்கார எம்எல்ஏக்கள் நிறைந்த மாநிலங்கள் பட்டியலில் 100 கோடிக்கு மேல் சொத்து மதிப்பு கொண்ட 31 எம்எல்ஏக்களோடு கர்நாடகம் முதலிடம் பிடித்துள்ளது. கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் 1413 கோடி சொத்து மதிப்புடன் அந்த மாநிலத்திலேயே முதல் பணக்கார எம்எல்ஏவாகவும் நாட்டிலேயே 2வது பெரிய பணக்கார எம்எல்ஏவாகவும் திகழ்கிறார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. ராயகிரி, சுப்பிரமணியபுரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையில் சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டிலிருந்து 26 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீயை அணைப்பதற்கு முன்னதாக 11 கோடி ரூபாய் பணத்தாள்கள் சாம்பலாகிவிட்டதாகவும் கூறப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டி சட்டப்பேரவைக்கு வெளியே ராஷ்டிரிய ஜனதா தள எம்எல்ஏ முகேஷ் ரவுஷன் போராட்டத்தில் ஈடுபட்டார். தேசிய கீதத்தை அவமதித்ததற்கு நிதிஷ்குமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். டொமினிக்கன் குடியரசு கடற்பகுதியில் மாயமான இந்திய வம்சாவளி அமெரிக்க மாணவி சுதிக்ஷா இறந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும்படி பெற்றோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புன்சாகனா கடற்கரையில் மார்ச் 6ஆம் தேதி மாயமான சுதிக்ஷாவின் உடல் இன்னும் கண்டுபிடிக்கப்படாததால் பெற்றோர் மனம் உடைந்தனர். டெல்லி சட்டமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகிகள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அக்கட்சியின் டெல்லி மாநில ஒருங்கிணைப்பாளராக சௌரப் பரத்வாஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சரான மணீஷ் சிசோடியா பஞ்சாப் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் சத்யேந்திர ஜெயின் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டி பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் தண்ணீர் பீச்சியடித்து விரட்டினர். ஹமாஸ் அமைப்பினரோடு தொடர்பில் இருப்பதாக கூறி கைது செய்யப்பட்ட இந்திய ஆராய்ச்சி மாணவர் பதன்கான் சூரியை நாடு கடத்துவதற்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. வியாழக்கிழமை இது தொடர்பான வழக்கை விசாரித்த விர்ஜீனியாவின் மாவட்ட நீதிபதி இந்த வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் வரை பதர்கான் சூரியை நாடு கடத்தக்கூடாது என உத்தரவிட்டிருக்கிறார். IPL கிரிக்கெட் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் கள்ளச்சந்தையில் அமோகமாக விற்பனை செய்யப்படுவதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை, மும்பை அணிகள் மோதும் போட்டிக்கான ஸ்பான்சர் டிக்கெட்டுகளை சிலர் கள்ளத்தனமாக சமூக வலைதளங்களில் 10,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் விலைக்கு விற்பனை செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது.
ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே கொல்கத்தாவில் சனிக்கிழமை மாலை தொடங்கும் ஐபிஎல் தொடரின் முதல் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொல்கத்தாவில் மழை பெய்ய 70 முதல் 90% வாய்ப்புள்ளதாக வானிலை அறிக்கைகள் கூறுகின்றன. இதனால் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் மோதும் முதல் போட்டி தடைபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. நடப்பு ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் வர்ணனையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஐபிஎல் தொடரில் குஜராத் அணியில் விளையாடிய வில்லியம்சனை இம்முறை அவரை எந்த அணியும் ஏலத்தில் எடுக்காதது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்திய ஆல்ரவுண்டர் சர்துல் தாக்கூரை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஒப்பந்தம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஐபிஎல் மெகா ஏலத்தில் எந்த அணியின் சார்பிலும் சர்துல் தாக்கூர் ஏலம் எடுக்கப்படாத நிலையில் காயம் காரணமாக விலகியிருக்கும் மோசின் கானுக்கு பதிலாக மாற்று வீரராக ஒப்பந்தம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோபாலபுரம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ரோட்டரி சங்கம் சார்பில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கழிவறை மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அரங்கம் திறந்து வைக்கப்பட்டன. ரோட்டரி சென்னை மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா, சங்கத்தின் முன்னாள் ஆளுநர் ரவிராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். ஜனநாயகன் திரைப்படத்தை முடித்துக் கொடுத்த பின்னர் முழுநேர அரசியலில் ஈடுபட விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 25 நாட்கள் ஷூட்டிங் முடிந்தவுடன் தாவேகாவின் அரசியல் நகர்வுகளை வேகப்படுத்துவதற்கு விஜய் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. மோகன்லால் நடித்துள்ள எம்புரான் திரைப்படத்தின் டிக்கெட்டை வாங்க திரண்ட ரசிகர்களின் வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. டிக்கெட் வாங்குவதற்காக கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள ராகம் தியேட்டரில் மோகன்லால் ரசிகர்கள் முண்டி அடித்துக் கொண்டு சென்றனர். அமெரிக்காவில் எந்தெந்த நகரங்களில் இசைப்புயல் AR ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது என்ற பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன்படி சிகாகோ, லாஸ் ஏஞ்சலஸ், பாஸ்டன் உள்ளிட்ட 16 நகரங்களில் ஜூலை 18ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை இசை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கீதா ஆர்ட்ஸ் தயாரிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கும் புதிய திரைப்படத்தில் தனுஷ் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிராகன் பட வெற்றியால் கோலிவுட்டின் முன்னணி இயக்குநராக மாறியிருக்கும் அஸ்வத் மாரிமுத்து தற்போது AGS தயாரிப்பில் சிம்புவின் 51வது படத்தையும் பிரதீப் ரங்கநாதனுடன் மற்றொரு படத்தையும் இயக்க இருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் பாரேரி பகுதியில் சர்வதேச மகளிர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பரதநாட்டியம், கரகாட்டம், கோலாட்டம் மற்றும் விழிப்புணர்வு நாடகங்கள் ஆகியவற்றை நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மஹிந்திரா நிறுவனம் இந்தியாவில் தாங்கள் விற்பனை செய்து வரும் XUV 700 மாடலின் விலையை சுமார் 75,000 ரூபாய் வரை குறைத்துள்ளது. இந்தியாவில் உள்ள பல்வேறு கார் நிறுவனங்கள் தொடர்ந்து அதன் கார் விலைகளை உயர்த்தி வரும் நிலையில் மஹிந்திரா நிறுவனம் விலையை குறைத்துள்ளது வாடிக்கையாளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.